இப்போ வந்து பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தாச்சு. அட்டாமிக் மாஸ்ல வந்து எலக்ட்ரானை ஏன் இக்னோர் பண்றோம், புரோட்டானை நியூட்ரான் மட்டும் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்ப நான் உனக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன், நல்லா கவனிச்சுக்கோ. இந்த மெஷர்மெண்ட் வருதுல, மெஷர்மெண்ட்ஸ் அது மேக்ஸ்ல வரலாம், எங்க வேணா வருதுன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஒரு பெரிய தியரி ஒன்று இருக்கும், ஏன்னா ஐன்ஸ்டீனோட தியரி, அதை மட்டும் நான் வச்சுக்கோ. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்ப இல்லைன்னா இன்னைக்கும் கேள்விப்பட போவேன். ஏன்னா அது வந்து ஹை லெவல் டாபிக்ல போய்கிட்டு இருக்கும். வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கும், டைம் டிராவல்லாம் வரும் அதுல, புரியுதா? அது ஆனா சிம்பிள், அந்த தியரி வந்து வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்டு, 2 யூனிட் எடுத்துக்கிடுவாங்க எதா இருந்தாலும், புரியுதா? ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்டு, இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச நம்பர்னு வச்சுக்க. ஸ்டாண்டர்டுங்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்ச நம்பர், நோன் வேல்யூ. இன்னொன்னு வந்து அன்னோன் நம்பர், புரியுதா? இவ்வளவு தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்டா உனக்கு தெரிஞ்ச நம்பரு, இன்னொன்னு வந்து தெரியாத நம்பரு. இப்ப தெரிஞ்ச நம்பரை வந்து வச்சு தெரியாத நம்பரை எப்படி மெஷர் பண்ண போற, இதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, புரியுதா? இதுல என்ன செஞ்சிருப்பாருன்னா ஐன்ஸ்டீன் டைம் டிராவல், டயத்தைவே கணக்கிட்டு இருப்பாரு, புரியுதா? டயத்தையே வச்சு சொல்லியிருப்பாங்க, ஸ்பேஸ்ல எப்படி டைம் மூவ் ஆகும், இங்க எப்படி டைம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. அது பெரிய டாபிக்கே, அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீ வந்து இதை நான் வச்சுக்க, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டினா கனெக்டிவிட்டி, 2 பொருளுக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை சொல்றதே அந்த ரிலேட்டிவிட்டி. இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வருதா, இங்கே அதே கான்செப்ட் தான், எங்க போனாலும் அதே இது வரும். இப்ப பார்த்தனா பீரியட் பிப்பட் சொல்யூஷன் டைட்ரேஷன் பண்ணுவேன், அங்க போனாலும் நோன் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சு அன்னோன் சொல்யூஷனை நீ கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி உனக்கு 3 எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். ஒண்ணு வந்து இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டீனை பத்தி சொல்றது, அந்த பெரிய தியரி வச்சு சொல்றது, இதை நீ லைட்டா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்னு பார்த்தோம்னா மிட் லெவல்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள். இப்ப பார்த்தோம்னா ஸ்கேல் இருக்குல்ல, இதுல வந்து மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு 15 சென்டிமீட்டர், இது வந்து அரைடி ஸ்கேலு. இது வந்து எனக்கு தெரியும், தெரிஞ்ச வேல்யூ, நோன் வேல்யூ. இதை வச்சு தெரியாத ஒரு இது, இந்த அட்டைப்பெட்டியோட இது வந்து எனக்கு வந்து தெரியாது. இதை வந்து இது தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூ நான் அழைக்கிறப்ப இதோட இது எனக்கு தெரிஞ்சு போதா. இப்போ வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. தெரிஞ்ச வேல்யூ நோன் வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூ அளக்குறப்ப எனக்கு வந்து இதோட லென்த் என்ன, பிரெத் என்னன்னு தெரிஞ்சு போகுது, புரியுதா? இதே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுது. இன்னும் உனக்கு புரியலன்னு வச்சுக்க, எதை ஒண்ணு நம்ம மாத்துறோமோ அது வந்து அன்னோன் நம்பர், எதை நம்ம வந்து மாத்தாம இருக்கோமோ அது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, புரியுதா? இதற்கு காய்கறிக்காரங்கள்ட்ட கூட அதை பார்க்கலாம். இப்ப நம்ம 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறோம்னு வச்சுக்க, 1 கிலோ தக்காளி வாங்குறோம்னு வச்சுக்க, 1 கிலோ கல்ல மாத்துவாங்களா இல்ல கத்திரிக்காயை மாத்திக்கிட்டு இருப்பாங்களா? கத்திரிக்காய் வெண்டிக்காய் மாத்திக்கிறோம், இங்கிட்டு இருக்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கிடுவாங்க அந்த கல்ல 1 kg. ஆனா இங்கிட்டு இருக்க அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதை வந்து இதுலயே அளவு கூடிச்சா கம்மியாச்சானே மாத்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே எங்கேயும் செஞ்சிருக்காங்க, புரியுதா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போ வந்து பாத்தோன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு. அதை வச்சு நம்ம இப்போ ஒரு சொல்யூஷனை ஊத்தி அதுல என்ன காம்பவுண்ட் இருக்கு, இல்ல அட்டாமிக் மாஸ் எந்த எலமெண்ட்டுக்கு நமக்கு வேணும், எந்த ஆட்டத்துக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அதுவே நமக்கு சொல்லிடும், இவ்வளவு இருக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடும். அது ஈஸியாச்சு இப்போ வந்து. ஆனா டெக்னாலஜி டெவலப் ஆகாத அந்த காலகட்டத்துல இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த பியானர்ஸ், இந்த பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த தொடக்க காலகட்டத்துல இருந்து அந்த அறிவியல் அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ங்கிற இந்த கான்செப்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஜான் டால்டன் இருக்காரு, அவருதே ஜான் டால்டன், அந்த ஃபர்ஸ்ட் செல் அந்த அட்டாமிக் தியரிய சொன்னவர், புரியுதா? அவருதே இந்த கொள்கையும் லைட்டா ப்ரொபோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு, புரியுதா? என்ன கேட்டனா இவர் வந்து ஹைட்ரஜன் இருக்கிறதே லைட் வெயிட் ஆட்டம்னு கண்டுபிடிக்கிறாரு, புரியுதா? ஹைட்ரஜன் இருக்கிறதே லைட் வெயிட் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப நம்ம கான்செப்ட் படி என்ன, தெரிஞ்ச ஒரு வேல்யூவை எடுத்துக்கிறணும், ஸ்டாண்டர்ட் வேல்யூ நோன் வேல்யூ வந்து எடுத்துக்கிறணும்.
அப்ப இது வந்து ஹைட்ரஜன் லைட் வெயிட் ஆட்டம் எடுத்துக்காரு. ஏன்னா ஆட்டம்ங்கிறது மிக 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 சிறிய டைனி மினிக்குல்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன நுண்ணிய துகள். அது வந்து அதோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இதெல்லாம் வந்து தேவை. அதனால அவர் வந்து ஹைட்ரஜன் வெரி வெரி லைட் வெயிட் ஆட்டம், புரியுதா, லைட் வெயிட் ஆட்டம்ங்கிறதுனால அதை எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துட்டு ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறாரு ஒரு ஹைட்ரஜனை வந்து ஒரு பேலன்ஸ் வரையிறது, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி. இப்ப இங்கிட்ட வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, புரியுதா, இங்கிட்ட வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்டிடிஎம் போடும் ஸ்டாண்டர்ட். இங்கிட்ட வந்து அன்னோன் அன்னோன் வேல்யூ. இப்ப ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஹைட்ரஜனை எடுத்துக்கிறாங்க. ஹைட்ரஜன் லைட் வெயிட் ஆட்டம் அப்படிங்கிறதுனால ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 1, அட்டாமிக் நம்பர் என்ன, அதுல இருக்க எலக்ட்ரானோட எண்ணிக்கை, அட்டாமிக் நம்பர் 1, அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு மத்த தனிமத்தெல்லாம் இது பண்ணி பார்க்க, மத்த ஆட்டத்தெல்லாம் வேயிங் பண்ணி பாக்குறாங்க. அப்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தனா ஐசோடோப்ஸ் அந்த கான்செப்ட கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சோன்னே இதுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் ஐசோடோப்னா என்னன்னு போன டாபிக்லயே சொல்லியிருப்பேன்ல. ஐசோடோப்னா என்னன்னு போன டாபிக்ல சொல்லியிருப்போம். இதை வந்து ஒரு சின்ன லீடு மாதிரி எடுத்துக்கோ. 11th இது வந்து இருக்கு. சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் 1 இருக்கா, கீழே போட்டா அட்டாமிக் நம்பர் 1 1 1. இங்க வந்து மாஸ் நம்பர் பாருவேன், அதாவது புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்ததே மாஸ் நம்பர். இங்க வந்து புரோட்டான் நியூட்ரான் ரெண்டு எத்தனை இருக்குன்னு பாத்துக்கோ. இதுக்கு பேரு புரோட்டியம், புரோட்டியம். இதுக்கு பேரு டியூட்ரியம், ஏன்னா 2 வருதா டியூட்ரியம். இதுக்கு பேர் டிரிட்டியம். இதான் புரோட்டியம், புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம், ட்ரை டிரிட்டியம், இதா டிரிட்டியம். நான் வச்சுக்கோ 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோ, ஆனா தேவைப்படும், சயின்ஸ் உறுப்பு எடுக்கிறப்ப தேவைப்படும். ஹைட்ரஜன் 3 ஐசோடோப்ஸ், எதுல ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ்ல எதுல நியூட்ரான் இல்ல அப்படின்லாம் வரும், நம்ம அப்பா பாத்துக்கலாம். இந்த ஐசோடோப் கண்டுபிடிச்சதுனால ஒரு பிரச்சனை வந்துருது, எப்படிப்பா அதை வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன செய்யறாங்கன்னா சேஞ்ச் சொல்லி ஆக்சிஜனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு ரீப்ளேஸ் பண்றாங்க. ஹைட்ரஜன் இடத்த இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்படியே கண்டுபிடிச்சு பார்த்தோன்னா இல்லப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன்ல வந்து நிற்பாங்க. கார்பன்ல வந்து நின்றுருக்காங்க. இப்போ வரைக்கும் கார்பன் 12 யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே நோட் பண்ணி வச்சு, கார்பன் 12, கார்பன் 13 ஒன்று இருக்கு, கார்பன் 14 ஒன்று இருக்கு, புரியுதா, அதெல்லாம் ஐசோடோப்ஸ், கார்பனுக்கு ஐசோடோப்ஸ் இருக்கு. இப்ப இந்த டெபினிஷன் நான் வாசிக்கிறேன், அப்போ உனக்கு புரியும். இப்போ வரைக்கும் இருக்கிறது கார்பன் 12 ஸ்டேபிள், அதத்தை எடுத்து நோன் வேல்யூல வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு எந்த இதுனாலும், எந்த அன்னோன் ஆட்டம்னாலும் அதை வச்சுட்டு அட்டாமிக் வெயிட், ரிலேட்டிவ் அட்டாமிக் வெயிட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அதை வாசிக்கிறேன் கவனிங்க. The relative atomic mass of an element is the ratio. இது வந்து ரேஷியோ, புரியுதா, ரேஷியோ between the average mass of its isotopes to 1/12th part of the mass of the carbon 12 atom. புரியுதா, இதோட ஐசோடோப்களோட இப்ப சொன்ன கார்பனுக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்குன்னு, அந்த ரேஷியோவுக்கும் ratio between average mass of each isotope, அதோட ஐசோடோப்க்கும் இதுகளோட ஐசோடோப்ஸ்க்கும் 1/12, 12ல 1 பங்கு கார்பன், 12ல 1 பங்கு, புரியுதா, அதாவது 12 கார்பன். கார்பனுக்கு எத்தனை கேட்டா 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும், புரியுதா, 6 புரோட்டான் 6 நியூட்ரான், ரெண்டும் சேர்ந்து 12, புரியுதா.
இதோட 1/12 பார்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம்ஸ். புரியுதா? இதை வந்து எப்படி டினோட் பண்றாங்கன்னா denoted as AR. It is otherwise called as standard atomic weight. புரியுதா? இந்த இடத்துல வெயிட் சொல்லி யூஸ் பண்றாங்க. நீ ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடாத. என்னால ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சொல்லி கொடுத்துட்டு வெயிட் சொல்லி கொடுக்குறாங்கன்னு உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது. பேலன்ஸ் வச்சாச்சு. கார்பன் 12 1/12 ஆஃப் தி கார்பன் ஆட்டத்தை கூட மற்ற எலமெண்ட, அதாவது மற்ற ஆட்டத்தை வந்து எடை போட்டு வச்சுக்கிறாங்க. புரியுதா? அவ்வளவுதாப்பா. இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்ன கேட்டா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்ன கேட்டா சிம்பிள். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்ன கேட்டனா, இது வந்து டினோட் பண்றது AR டினோட் பண்றோம். எதை எதால வகுக்கணும் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆவரேஜ் மாஸ் உடஞ்சுக்கிட்டே இருக்கு ஆஃப் தி ஐசோடோப்ஸ். ஏன்னா ஐசோடோப்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஐசோடோப்ஸ் ஆஃப் தி எலமெண்ட், ஐசோடோப்ஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னா நீ ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாரு. ஆட்டம்ஸ் போட்டு என்னடா எலமெண்ட் போடுறான்னு. எலமெண்ட் இருந்தாலே அது வந்து சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுல வந்து எலமெண்ட் இருந்தாலே எந்த பக்கமா தான் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இதுன்னு வர்றப்பதே மாலிகூல்ஸ் இதெல்லாம் வர்றப்பதே கம்பைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற வேற ஆட்டம் வந்து அது கூட 1/12 12th of 1 கார்பன் ஆட்டம். 1 கார்பன் ஆட்டம். இதை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதா? இப்ப பீரியட் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. பீரியட் டேபிள் இதுக்கு அடுத்த இதுல வந்து நமக்கு வரும். இதுக்கு அடுத்த டாபிக் அது, அடுத்த லெசன். அதுல பார்த்தனா இப்போ உனக்கு எடுத்து காமிச்சிட்டேன். பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட் இருக்கா, அதுல பார்த்தனே மேல உனக்கு மாஸ் நம்பர் போட்டிருப்பாங்க. அதுல பார்த்தனா ஹைட்ரஜன் 1 போட்டிருப்பாங்க, 1.008 வரும். இங்க பார்த்தா லித்தியத்துக்கு வந்து 6.94 வரும். பெர்லியத்துக்கு 9.0122 வரும். சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்ஸ் இப்படி போய்கிட்டே இருக்கப்ப இந்த மாசம் எல்லாம் பார்த்தனா எக்ஸாக்டா வராது, ஹோல் நம்பரா. இது காரணம் இந்த ஐசோடோப்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால. அதோட ஆவரேஜ் பார்த்து அது கூட அந்த 12 கூட போடுறப்ப இப்படி வரும். இங்க கொடுத்துருவாங்க வரும் உனக்கு. இதனால இந்த ஹைட்ரஜன் பாருங்க 1ன்னு கொடுத்துருப்பாங்க, கார்பனுக்கு 12 கொடுத்துருப்பாங்க, நைட்ரஜனுக்கு 14 கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஆனா அங்க வர்றப்ப பாயிண்ட் சம்திங்ல போகும் ஐசோடோப்ஸோட அந்த பிரசன்ஸ்னால. இதை மட்டும் நான் வச்சுக்கோ, அங்க உனக்கு தேவைப்படும்.